இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லவா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நல்ல நான் இதுக்கு தொக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாங்காய் தான் யூஸ் பண்ணேன். அது ஒரு 1/2 கிலோ மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 20 பூண்டு பல், 20 பூண்டு பல், 1/2 கிலோ மாங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியிலேயே போட்டுக்கிட்டேன். அதே போல் பூண்டையும் அதிலேயே போட்டுக்கிட்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதுலேயும் போட்டுட்டேன் அரைக்கும் போதும். அப்புறம் கல்லுப்பு எடுத்துட்டேன். கல்லுப்பு 1 கை போட்டுட்டு, அடுத்தது தனி மிளகாய்த்தூள் இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் போட்டுட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு, அதுக்குள்ளார இங்கே கொஞ்சம் ஒரு ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இல்லைன்னா வெந்தயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டுட்டு, ஒரு 10-15 பூண்டை தோலோடையே அப்படியே ஒரு தட்டி அதில் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வெடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த விழுதை எடுத்து இதில் போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு போடும்போது அதில் எண்ணெய்லாம் வராது. அதுக்கப்புறம் அந்த வேக நம்ம அல்வாலாம் செய்யும்பொழுது எப்படி நெய் உருகி வந்துடும் தெரியுமா, கக்கிடும் அப்படிம்பாங்க. அதே போல் இது என்ன செய்யுது, வேக அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அந்த எண்ணெய் வருது அப்படின்னாக்கா அது ரெடி ஆகிட்டுருக்கு, வெந்துகிட்ருக்கு, குக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி குக் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம என்ன செய்கிறோம், நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆற விட்டுட்டு நல்லா ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம். பார்த்துங்க, நமக்கு திடீர்னு ஏதோ சின்னதாக உடம்பு முடியல கொள்ளலை அப்படின்னாக்கா அது ஒரு சைட் டிஷ்ஷாக தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். மோர் சாதத்துக்கு அடடா அருமையான ஒரு சிநேகிதன் அப்படின்னாக்கா இவர் தான். அருமையாக அப்படியே இருக்கும். இப்போ சீசன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா வாங்கி அதை போட்டு வைக்கிறோம். இந்த இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸில் நான் எடுத்து வச்சுருவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.